ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்க. நேற்றைய தினம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தா ஆண்டவர்ட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவ பலத்துல நிற்கிற ஒரு விசுவாசம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 118வது சங்கீதத்துடைய 8வது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி அங்க சங்கீதக்காரன் அழகா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நேத்து பார்த்தோம் மனுஷ ஞானம், அதாவது சுயத்துல நம்முடைய ஞானம், மனித ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ என்ன பார்க்கிறோம், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, உங்களை நீங்களே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மற்ற மனிதர்களையும் நம்பாதீங்க. அதான் சொல்றாரு, மனிதர்கள் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். நீங்க நம்புற மனுஷன் ஒருவேளை அவன் பெரிய மனுஷனா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், கவுன்சிலரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இவனுக்கு சிஎம்மா கூட இருக்கலாம். எந்த மனுஷனா இருந்தாலும் அவனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷங்களை நம்புறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஏமாந்தோம். நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நல்லவங்களா இருப்பாங்க, திடீர்னு கெட்டவங்களாம் வருவாங்க. தாவீதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தார், யோனத்தான். அதாவது சகோதரிகளுடைய சிநேகத்தை காட்டிலும் அதிகமா சிநேகித்தவர்கள் தாவீதும் யோனத்தானும். தாவீது யோனத்தானை நம்பி இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா யோனத்தான் தாவீதோடு கூட வரல, அவங்க அப்பாவோட கூட தான் போனான். தாவீது யோனத்தான் அவ்வளவு சிநேகித்த ஒரு நண்பர்களே பாத்தீங்கன்னா கடைசியில என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, தாவீதோடு கூடிய வர வேண்டிய யோனத்தான் அவங்க அப்பாவோட கூட போய் அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நம்ம மனுஷங்க நல்ல பாசம் காட்டுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நம்மள ரொம்ப நேசிச்சு நமக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க மனுஷங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அது மரணமா கூட இருக்கு, என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. மனுஷன் எப்படி வேணாலும் மாறலாம். அதான் பைபிள் ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் நல்லவனுக்காக ஒருவேளை மறிக்க துணியலாம் இல்லையா. அப்போ மறிக்க துணிவாங்களே தவிர ஆனா மறிக்க மாட்டாங்க. உங்களுக்காக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ட்ரை பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்களே தவிர ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அதுதாங்க மனுஷங்க. மனுஷங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருங்க. ஒரு காரியம் நடக்கலையா, ஒரு ஆசீர்வாதம் வரலையா, இந்த மனுஷங்க செய்யணும்னு எதிர்பார்த்து இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மனுஷங்க நம்பவே நம்பாதீங்க. மனுஷங்க என்னைக்குனாலும் மனுஷங்க தான், என்னைக்குனாலும் மாறிடுவாங்க. மாறாத ஒரே ஒரு நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஏசப்பா மாத்திரம் தான். இந்த ஏசப்பா உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களோட பிரச்சனையை மாற்றுவார், உங்க கண்ணீரை மாற்றுவார். நீங்க நம்பி இருக்கிறவர்கள் பெரிய பிரபுவா இருந்தா கூட உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியாது, அந்த ஏசப்பா மாற்றுவார். அந்த ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க, அந்த ஏசப்பா மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. காட் பிளஸ் யூ.